ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை ரைஸ். இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனை நார்மலாக நம்ம வீட்டில் பொரிக்கிறா போல் பொரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அரை பொரியலாக பொரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குடைமிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு ஒரு 5 பல், பச்சை மிளகாய் 2 எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். மீனை முள்ளெல்லாம் நீக்கிட்டு உதிரியாக இதே போல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது பேனில் ஆயில் விட்டு பூண்டு போட்டுடலாம். இதுலேயே பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதுலேயே சேர்த்துடலாம். இந்த டிஷ் நம்ம பண்ணுறதுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கக்கூடாது, லைட்டாக தான் வதக்கணும். இப்போது இதில் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/4 டீஸ்பூன், மிளகு பொடி 1/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன். ஓகே, நல்லா பிரட்டி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி, குடைமிளகாவை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக பிரட்டி விடுங்க. இதில் முள்ளெல்லாம் நீக்கிட்டு மீன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் முள்ளெல்லாம் நீக்கிறதுக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணுறதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாட் மசாலா ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு லாஸ்ட்டாக தான் போடுறேன். மீனில் பொரிக்கக்குள்ளேயே நான் சால்ட்டு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் இதே போல் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் குட்டி பசங்களுக்கும் இதே போல் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.